ஹாய் மக்களே, யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன வீடியோ போட்டிருந்தேன்னா, இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தில் வந்து நம்ம தலைவர் வந்து நல்லது பண்ணிகிட்ருக்காரு. சரி, ஓகே, அது நம்மளால் பண்ண முடியலன்றதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஷார்ட்ஸுக்கு. அந்த ஷார்ட்ஸுக்கு வந்து 2000 வியூஸ் வந்து ஃபஸ்ட்டு வீடியோக்கே வரது பெரிய விஷயம். ஏன்னா அதுக்கு நான் வீடியோ போட்டதும் கிடையாது, நார்மலாக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு வந்து 2000 வியூஸ் வந்தது பெரிய விஷயம். ஸோ இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு பார்க்கும்போது சந்தோஷமாகவும் இருக்குது. அதாவது இப்போது ஒருத்தர் வந்து ஒரு 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 பிரபலமான இதிலேருந்து வந்து கட்சியிலேருந்து வந்து இப்போது தமிழக வெற்றி கழகத்தில் வந்து சேர்ந்துருக்காரு அப்படின்னு கேட்குறதுக்கு ஓகே, சந்தோஷமாக இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியல. மேபி நம்மளோட அந்த கொள்கையோ, நம்ம வந்து ஒரு நல்லது பண்ணணுன்ற ஒரு எண்ணமோ, இல்லை வந்து சின்ன சின்ன விஷயத்தை கூட நோட் பண்ணி அதை வந்து அக்னாலேஜ் பண்ணி அதை வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் பேசுகிற விதமோ, அது வந்து நல்லா இருக்குது அப்படின்றதுனாலையோ, இல்லை தமிழகத்துக்கு ஒரு நல்லது நடக்கும்ன்றதுனாலையோ வந்து சேர்ந்துருக்காரா அப்படின்றது தெரில. பட் நான் இப்போ இருக்கிற இந்த அரசியலை நான் எப்படி பார்க்குறேன்னா, முன்னெல்லாம் வந்து ஒரு பெர்செப்ஷன் இருந்தது. இப்போ நம்ம தாத்தா காலத்தில், பாட்டி காலத்தில், ஏன் நம்ம அம்மா அப்பா காலத்திலே வந்து 2 கட்சி, அந்த 2 கட்சியில் ஒன்று இந்த கட்சிக்கு போடும், இல்லை அந்த கட்சிக்கு போடும் பிளைண்டாக. அது வந்து நம்ம வீட்டு கேலண்டர்லேருந்து, நம்ம பேக்கெட்டில் வச்சுருக்கிற ஃபோட்டோலேருந்து எல்லாத்துலேயுமே அவங்களோட ஃபோட்டோஸ் இருக்கும். அவங்கள தான் நம்ம வந்து எப்போவுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். அவங்களோட வீடியோ வந்து பார்ப்போம், எல்லாம் பண்ணுவோம். பட் ரீசெண்ட் டேஸாக இந்த சோஷியல் மீடியா ரொம்ப டெவலப் ஆனதுக்கப்புறம், இந்த டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆனதுக்கப்புறம், எஸ்பெஷலி இந்த மீம் கிரியேட்டர்ஸ் ரொம்ப அதிகமாக வந்ததுக்கப்புறம் நாட்டில் என்ன நடக்குது, சின்ன சின்ன விஷயத்தை கூட அவங்க நோட் பண்ணுறாங்க. ஈவன் ஒரு ஒர்க்கு வந்து டிலே ஆகுது, இல்லை ஒரு ஒர்க்கு வந்து சீக்கிரம் முடியுது, இல்லை ஒரு நல்ல விஷயம் நடக்குது, இல்லை வந்து ஒரு சின்ன பள்ளம் இருக்குது, அந்த பள்ளத்தை மூடாமல் ஒரு 2 வாரமாக இருக்குது, இல்லை ஒரு பள்ளத்தை உடனே மூடி ரோடு போட்டாங்க, இந்த ரோடு வந்து ரொம்ப நாளாக நல்லா இருக்குது. எல்லா விஷயத்தையுமே அந்த மீம் கிரியேட்டர் நோட் பண்ணி எல்லா விதத்துலேயும் ஷேர் பண்ணுறதுனால எல்லா டைப் ஆஃப் ஏஜ் குரூப்ஸும் வந்து இப்போ வந்து சோஷியல் மீடியாஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாமே பார்க்குறாங்க. ஓ, இவ்வளோ நடக்குதா, இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஓட்டு போடணுமா, ஓ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அடுத்த நம்மளை வந்து யார் ஆள போகிறாங்கன்ற முடிவு எடுக்கணுமா அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்க எஜுகேட் ஆகிட்டாங்க. முன்ன வந்து அவ்வளோ எஜுகேட் கிடையாது. அவங்க வந்து ஒரு தலைவர்னா என் தலைவர் அவர் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போவாங்க. இப்போ அப்படி கிடையாது. நீ நல்லது பண்ணுறியா, நான் உனக்கு ஏதாவது பண்ணுறேன். நீ நல்லது பண்ணலையா, என்னால் உனக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து லாங் டேர்ம் கிடையாது. எனக்கு வந்து ஒரு பிரிட்ஜு கட்டுறதோ, இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயம், பெரிய விஷயம் பண்ணுறதை பேஸ் பண்ணியோ என்னால் வந்து என்னோட ஒரு ஓட்டை போட முடியாது. இல்லை, ஏன்னா எனக்கு சின்ன சின்ன விஷயமும் மேட்ரு. எனக்கு இப்போ ஒரு சின்ன ரோட்டில் பள்ளம் இருக்குது, அதை வந்து 2 வாரமாக சரி பண்ண முடியல, அதனால் நான் போய் ஒரு இடத்துல விழுந்து வாடுறேன் அப்படின்னா அதுவும் எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஸோ அதையும் சரி பண்ணுறாங்க அப்படின்னா அதையும் பேஸ் பண்ணி தான் நான் ஓட்டு போட முடியும். இந்த ஒரு விஷயம் நல்ல விஷயமா நான் இப்போ சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன். இது கண்டினியூ ஆகி பார்ப்போம் என்ன நடக்குது அடுத்த